ஹலோ மக்களே! இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, பட்டர் நான். அதோட சைட் டிஷ்ஷான பன்னீர் பட்டர் மசாலா. இந்த 2 டிஷ்ஷும் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இத நாம வீட்லயே ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய அளவுக்கு சுவையா பண்ணலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பவுல்ல ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதில 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சுகர் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் தொட்டு பார்த்தோன்னா வெதுவெதுப்பா இருக்கணும் தண்ணி. அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஈஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நான் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸு 3 ஸ்பூன் ஈஸ்ட்டை அது மேலேயே போடுங்க. போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஏன்னா வந்து ஈஸ்ட்டு வந்து அந்த சர்க்கரை சேர்த்துருக்கோம்ல, அது குடிச்சு தான் வந்து வளரும். ஸோ வந்து அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் வந்து அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம பவுலில் மாவு எடுப்போம். ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸிங் பவுலில் ஒரு மெஷர்மெண்ட்டு கப்பை வச்சுக்கோங்க நீங்கள் எப்பயுமே வந்து. நான் இந்த மாதிரி பவுலில் வந்து 4 கப் வந்து மைதா சேர்க்குறேன். எனக்கு 4 கப் மைதா, 4 ஸ்பூனு ஈஸ்ட்டு, 4 ஸ்பூன் சுகர் எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஈஸ்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸ்ட்டு தண்ணியை வந்து நம்ம வந்து மாவில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துட்டு அந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்ட்டு தண்ணியை வந்து நம்ம உள்ளே சேர்ப்போம். பரவாயில்ல, நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. பத்தாததுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஈஸ்ட்டு கலவையையும் மாவையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து மிருதுவாக இருக்கணும். சப்பாத்தியை விட லேஸாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஹார்டாக இருக்காது. ஸோ வந்து நல்லா இது பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா வந்து அப்படியே விட்டோன்னா காஞ்சு போயிடும். ஸோ வந்து மூடி போட்டு மூடி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துருக்கேன். அதோட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா அது காரம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து கலர் கொடுக்கும், அதனால் எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 4, 5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியன் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம். இது ஒன்றா சேர்த்து வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு ஆயில் ஓகேனா இதோட விட்டுருங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து 3 ஆனியன்ஸ் சேர்த்துருக்கேன். 3 பிக் சைஸ் ஆனியன் வந்து சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்தோன்னா வந்து ஆனியன் வந்து நல்லா வேகமாக ஃப்ரை ஆகும். ஸோ வந்து ஆனியனுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் டொமேட்டோ சேர்க்கணும். நான் வந்து 5 டொமேட்டோ எடுத்திருக்கேன். 3 ஆனியன்ஸ்க்கு 5 டொமேட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து டொமேட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த டொமேட்டோவில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்து வெளியில் வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அந்த முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஃபர்ஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம டொமேட்டோவோடு சேர்க்கும்போது நல்லா அரையாது. ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு அதோட டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து பத்தலாட்டி கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம உள்ளே சேர்க்கணும். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணும். அதுக்கு நான் 4 ஸ்பூன் அளவுக்கு சாய் பன்னீர் மசாலா எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். சாய் பன்னீர் மிக்ஸுன்னு கிடைக்கும், இல்லாட்டி பன்னீர் பட்டர் மசாலான்னு கிடைக்கும். ஸோ அந்த மிக்ஸை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது 2மே கிடைக்கலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் 4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நான் பன்னீர் மிக்ஸ் எடுத்துருக்கனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுக்கிறோம். சுகர் ஏன் எடுக்கிறோன்னா தக்காளியில் புளிப்பு இருக்கும் ஜாஸ்தி. ஸோ வந்து அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மிக்சியில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணுவோம். ஏன் மில்க் ஆட் பண்ணுறோன்னா ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை. ஸோ வந்து காய்ச்சி ஆற வச்ச மில்க்கை வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் 1/4 கேஜி பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போது 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பட்டர் நானுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு தேய்ச்சோன்னா ஒட்டும். ஸோ வந்து நல்லா மைதா மாவு இன்னும் கொஞ்சம் எடுத்து நல்லா இது பண்ணிவிட்டு அதில் ஷோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பிங்க. அப்போ வந்து ஒட்டாமல் வரும். ஸோ வந்து நல்லா தேய்ங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு போட்டு எடுக்கணும்னா அது நடக்காத காரியம். ஸோ வந்து ஒன்று ஒன்றா தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பக்கத்துலேயே வந்து தேய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம தேய்ச்சி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது அது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி சேர்க்கணும். கஸ்தூரி மேத்தினா காஞ்ச வெந்தயம் இருக்குல்ல, வெந்தய இலைகளோட துகள்கள் தான். ஸோ அது வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சேர்க்குறனால ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே நமக்கு கிடைக்கும். சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நான் பண்ணிடலாம். இப்போ நான் தேய்ச்சி வச்சேன்ல அதை வந்து அப்படியே போட்டுட்டு நான் வந்து இப்போது ஆயில் சேர்க்கலை, பட்டரை வந்து உருக்கி சேர்த்துருக்கேன். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நானுக்கு நம்ம பட்டர் சேர்த்தா தான் அதோட கரெக்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நானாக நம்ம சேர்த்து இந்த மாதிரி தோசைக்கல்ல எடுத்துகிட்டு பட்டர் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சேம் மெத்தடில் பண்ணும்போது கடைகளில் கிடைக்கிறத விட மிருதுவாக கிடைக்கும். ரொம்ப சாஃப்டியாக இருக்கும். கடைகளில் ஒரு சில கடைகளில் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போது பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இது பட்டர் மசாலாவோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.